வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளானது நவம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலம் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதிலேயே பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் திமுக ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறது என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி நவம்பர் 11 அன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தையும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது குறித்துதான் இன்றைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள எஸ்ஐஆர் எனும் பேராபத்து, மக்களின் குழப்பமும் முதல்வரின் விளக்கமும் என்ற அமர்வில் இன்று நம்மிடையே திமுகவிலிருந்து திரு இள புகழேந்தி அவர்கள் நேத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து டாக்டர் சாந்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல நான் டாக்டர் சாந்தி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படியாவது எல்லாரையும் ஓட்டு போட வச்சிடணும் அப்படிங்கிறது தான் இத்தனை வருடங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு செயல்பாடா இருந்துச்சு. அதுதான் ஜனநாயக முறையும் கூட. ஆனா இந்த முறை பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் மக்களை எப்படியாவது ஓட்டு போட விடாம தடுக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய ஒரு அஜெண்டாவா வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற எதுவுமே மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வச்சில்ல, வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினர் முஸ்லீம் எல்லாம் அவங்கெல்லாம் எடுத்துருவோம், அவங்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக அவங்கள ஆக்கிடுவோம், அதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. இதில் 2-3 முக்கியமான விஷயம் பீகாரில் இப்போ பண்ணினாங்க. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நிறைவேற்றி 65 லட்சம் வாக்காளர்களை அந்த இதில் பேர்லேருந்து எடுத்தாங்க. இந்த பக்கம் பேர் எடுத்துட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலேயே 500 பேர் இருக்கிறது, அப்பா பேர் 0ன்னு இருக்கிறது, ஏபிசிடின்னு இருக்கிறது, இந்த குழப்பமும் இருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ இவ்வளோ மோசமான குழப்பங்கள் நிறைந்த அந்த தேர்தலை நியாயமாக பார்த்தா நம்ம ரத்து தானே பண்ணணும், அந்த தேர்தல் மூலமாக வந்த இந்த பாஜக அரசாங்கத்தை ரத்து தானே பண்ணணும், இவ்வளோ குளறுபடி. உடனே பாஜக இதில் சொல்கிறாங்க, ராஜ்நாத் சிங் கூட சொல்லியிருக்காரு, அவர் ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு. கோர்ட் இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, இப்போ தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குது. எல்லாத்தையுமே முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. தேர்தல் கமிஷனர் யார், அவங்கள தேர்வு செய்பவர் யார், அப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது, இப்படின்னு சொல்லி முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்கிற மாதிரி தேர்தல் கமிஷனர் வைக்கிற மாதிரி தேர்தல் கமிஷனருடைய தேர்வு அதற்கான விதிமுறைகளை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா உட்காருங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாக்பூர்லேருந்து உட்காந்துட்டு எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவசரம், நம்ம மாண்பு முதல்வர்கள் சொன்ன மாதிரி நம்ம எஸ்ஐஆர் எதுக்கல, அது ஏன் இப்போ அப்படிங்கிறது. இன்னொன்று பீகாருடைய மாடல், இப்போ பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான் நீங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. அப்புறம் இன்னொன்று, இப்போ முதல்வர் அவர்கள் சொன்னார், அவரோட இதை காமிச்சே சொன்னார், ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உறவினர் இருக்குது, அப்புறம் திருப்பி வாக்காளர் பெயர், திருப்பி உறவினர் பெயர், மேலே என்ன எழுதுறது, கீழே என்ன எழுதுறது, அப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் குழப்பங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பேர் எடுத்துருவோம் அப்படிங்கும்போது பேரை எடுக்கிறது தான் நோக்கம். பேர் இருந்தால் சந்தோஷப்படணும், பேர் இருந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அப்படி தான் இருக்குது. இப்போ நான் வர வழியெலாம் நிறைய ஆட்டோக்காரங்கள்ட்ட பேசும்பொழுது, நீங்களாம் படிச்சவங்க உங்களுக்கே குழப்பமா இருக்கானு, படிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இப்போ தமிழில் தான் இருக்குது, வாக்காளர் பெயர் நான் இந்த பக்கத்தில் பாருங்கள் உறவினர் இதுன்னு போட்டிருக்கு, மேலே வாக்காளர் பெயர் இருக்குது, இங்கே யார் பேர் எழுதுறது, இங்கே யார் பேர் எழுதுறது. அப்புறம் இன்னொன்று, நம்ம வாக்காளர் அட்டையில் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதக்கூடாது, அந்த தரவு தளத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க, தரவுத்தளத்தில் இருக்கிறது அந்த டேட்டாவில் அவங்களோட டேட்டாவில் என்ன இருக்கோ அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம், அதில் இருக்கிறது வித்தியாசப்பட்டுச்சுன்னா கிடையாது அப்படின்னு. உதாரணத்துக்கு அப்பா பேர் போட்டு அப்புறம் இனிஷியல் எழுதலாம், இல்லை இனிஷியல் போட்டு அப்பா பேர் எழுதலாம், இதில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட செல்லாது அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆதார் தான். ஆதாருக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போயாச்சு. ஆதாரோட ரேஷன் கார்டை சேர்க்கணும், ஆதாரோட பேன் கார்டை சேர்க்கணும், பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வேணும், மொபைல் நம்பருக்கு வேணும், ஸ்கூலில் அட்டு வேணும். நாங்களாம் வேலைக்கு போனால் ஆதார் லிங்க்டு, டாக்டர்ஸ்லாம் ஆதார் லிங்க்டு அட்டண்டன்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்கும் ஆதார் வேணும். ஏன் நீங்கள் தானே ஆதாரை உயர்த்தி பேசுனீங்க, ஆதாரை வைக்காதீங்க, அது வைக்கப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதில் தனி மனித உரிமை மீறலாக இருக்குன்னா சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாதுன்னு என்று சொன்ன நீங்கள் ஏன் இப்பொழுது ஆதாரை வேணான்னு சொல்றீங்க? அப்படி ரூல்ஸை ஏன் நீங்களே மீறீங்க? அதுல தான் தெரியுது. அப்பதான் இவங்க மேல சந்தேகம் வருது. என்ன, அப்ப நீங்க ஆதார லிங்க் பண்ணலன்னா எத்தனை பேர் வேணா போடலாம்ல. இப்போ ஒரு ஆதாரோட ஓட்டர் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர்ல ஒரு 500 பேர் போட முடியுமா? போட முடியாது. அப்போ நீங்கள் ஆதாரம் லிங்க் பண்ணலை, லிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வதிலிருந்தே நீங்கள் குளறுபடி தான் செய்ய போகிறீங்க, திட்டமிட்டு செய்ய போகிறீங்க. என்ன வேணால் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான லூப் ஹோல வழிமுறைகளை நீங்கள் செய்து கொண்டு விட்டுவீர்கள் என்பதுதான் தெரிகிறது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம்னா, ஒன்றுபட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை எதிர்க்கும்
எதிர்க்கணும். ஆனா அப்படி இல்லாம பாஜகவோட கூட்டணியில இருக்கின்ற இன்று தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எதிர்க்கட்சியான அதிமுக வந்து அதை இது பண்ணுது. ஏன் பயப்படுறீங்க யார் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள முதல்ல ஃபில்அப் பண்ணி காமிங்கன்னு சொல்லணும். இப்போ வந்து அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக உட்காந்து பேசுறாங்க, சார் முதல்ல நீங்க ஃபில்அப் பண்ணி காமிங்க, எந்த டவுட்டும் வரக்கூடாது, நீங்க இல்லாட்டி எனக்கு ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அது ரொம்ப வருத்தம். அப்புறம் செகண்ட் பேஜ்ல வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எல்லா தரவுகளும் சரியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அப்படியே பார்த்து எழுதுங்க, உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய பேர் இடம்பெறும். ஒருவேளை இல்லாவிட்டால் உங்களுடைய பேர் இடம்பெறாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டயலாக்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் பேர் இருக்குன்ற டயலாகே இல்லை அதில். அப்போ வந்து அதை பற்றியே அவங்க பேசலை. இப்போ ஒரு வாக்காளராக நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாரும் போடணும், இப்போ ஜனநாயகம் திருவிழா பெருவிழா அப்படின்னா தேர்தல் திருவிழான்னு சொல்கிறோம்ல, எனக்கு வந்து எல்லாம் கரெக்டாக நான் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு கட்டாயமாக என்னுடைய பெயர் வந்து வரை வாக்காளர் பட்டியலையும் ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்ற லைன் கூட அதுல இல்ல. சரியா இல்ல, நான் இங்க தான் வளர்ந்தேன், என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து சந்தேகத்திலே இருக்கேன் என் பேர் அந்த பட்டியல்ல இருக்குமா, எல்லாம் நான் சரியா ஃபில் பண்ணாலே. இப்போ என்ன ஃபில் பண்றதுல மிகப்பெரிய கஷ்டம் இருக்குங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ண கஷ்டம் இருக்கு. ஒருவேளை எல்லாமே சரியா ஃபில் பண்ணி இருந்தால் கூட கட்டாயமாக என்னுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸே அதுல வரல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்னொன்னு வந்து இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட், என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க வந்து அடுத்த பக்கத்தை பின்னாடி பக்கத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் ஆனா ஒருவேளை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்படிங்கிறது அதுல இல்ல. ஏகப்பட்ட வெப்சைட்டை பார்த்து ஏகப்பட்ட யூடியூப்ல நம்ம பார்த்து அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இது மற்றவங்களுடைய பொழிப்புரை எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தான் ஓஹோ வாட்ஸ்அப் லிங்கே வச்சிருக்காங்களாமே மேம், லிங்க் இருக்கு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு அதை ஃபில் பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் யார் பார்க்கறது? இப்போ நான் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சிருக்கேன், எல்லாம் நாங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நீட் எழுதுறதுக்கு நீட் பிஜி எழுதுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணி வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாட். ஸோ அதை பார்க்குறோம். இப்போ கூட என்னுடைய பேர்லாம் கரெக்டாக இருக்கா 2002 எல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாருக்கும் இது எப்படி தெரியும்? இதை விட கால கொடுமை என்னன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியல. இப்போ நான் நிறைய பேர் நான் வந்து பொதுமக்களை சந்திக்கும் பொழுது இதெல்லாம் சும்மா பேசாதீங்க டாக்டர், இதெல்லாம் டூ மச், உங்களுக்கு பாஜக பிடிக்காதுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் பேர் எடுத்துட முடியாது, அதெல்லாம் இவ்வளோ முக்கியமான விஷயம், அவ்வளோ ரொம்ப சீரியஸான விஷயம், பேரெல்லாம் எடுத்துட மாட்டேங்க, நீ இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இமேஜினேஷன், நீங்கள் ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க எப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்துருச்சான்னு பாருங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இவருக்கும் வரல எனக்கும் வரல. இப்போ நாளைக்கெல்லாம் வரிசையாக இருக்குது. 12ஆம் தேதி நம்ம போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். வீட்டிலே உட்காந்துருக்க முடியுமா? எப்போ இவங்க கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு 3 முறை வரணும் ஒரு மாதத்துக்குள்ள. நடைமுறை சாத்தியம் இருக்கா? இல்லை. அப்போ ஒரு வேளை வந்து ஒரு வாட்டி வந்துட்டோ இல்லை வராமலோ இருந்துட்டோ நீங்கள் வீட்டிலே இல்லை நான் 3 வாட்டி வந்துட்டேன்னு சொன்னோன்னா என்னுடைய நிலைமை என்ன? ஏன் இவ்வளோ கஷ்டம், என்ன பிரச்சனை? மாண்பு முதல்வர்கள் அதான் சொன்னாங்க, நாங்கள் எஸ்ஐஆரை முழுமையாக எதிர்க்கவில்லை, இது ஏன் இப்பொழுது செய்கிறீர்கள், ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கிறீர்கள்? அப்படிதான். ஒரு பெண்ணா நான் இன்னொன்று மிக முக்கியமாக வருத்தமான விஷயமா சொல்கிறேன், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கேட்டுகிட்டே இருக்கோம். அப்போ வந்து பாஜக வந்து ஒரு முறை ஆண்டுச்சு. அப்போ அந்த தேர்தல் அறிக்கையிலையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போன்னு. 2வது முறை நாட்டை ஆண்டார்கள், அப்பயும் நாங்கள் 33% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ 3வது முறை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்களே நிறைவேற்றலை. என்ன சொன்னாங்க? சென்சஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் அப்படின்னு. ஆக இப்போ கிட்டத்தட்ட 50 கோடி வாக்காளர்களை இப்போ செகண்ட் ஃபேஸில் பண்ணுறாங்க. 12 மாநிலம் நடக்குது, ஒரு மாதத்தில் இப்படி நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடிக்கு மேலே இருக்காங்கன்னா உங்களால் இப்படி பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் பெண்கள் எல்லாம் ஏமாத்துறீங்களா? உங்களால் ஓவர் நைட்ல இவ்வளவு பண்ண முடியும்? இவ்வளவு லட்சக்கணக்கான பிஎல்ஓன்றாங்க, இவ்வளவு ஆபீசர்ஸ் இருப்பாங்களா? அப்ப எல்லாரையும் பண்ண முடியும். நீங்க இத்தனை நாளுக்குள்ள நீங்க பிரிண்ட் கொடுப்பீங்க, இத்தனை நாளுக்குள்ள 3 வாட்டி வந்து பாப்பீங்க. ஸோ இவ்வளவு பண்ண முடியும் என்றால் இவ்வளவு அடிப்படை வசதிகள் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க ஏன் பெண்களுக்காக அதை வந்து பண்ணல? எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நினைச்சா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதுக்கு சென்சஸும் தேவையில்லை, அதுக்கு வந்து டீலிமிட்டேஷன் தேவையில்லை. ஆனா அதெல்லாம் இவங்க சொன்னது. இப்ப நம்மளோட கோரிக்கையில் அவங்களே அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது. ஆனா மூச்சுக்கு முன்னூறு வந்து திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்றலன்னு சொல்றீங்களே. இந்தியாவில் இருக்கிற 50% மக்கள் 70 கோடிக்கு மேல பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க சொன்ன கோரிக்கை நீங்க நிறைவேற்றினீங்களா? இல்ல. அப்ப அங்கதான் இந்துத்துவ கருத்து வருது, பெண்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் வந்து உட்கார்ந்து பேச. இப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் பெண்கள் நானும் பெண்களா இருக்கோம், ஆனா பல்வேறு விஷயங்களை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல அப்படி இல்ல, அவர்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை திட்டமிட்டு தெரிகிறது. அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை செட் பண்ணணும், அவங்க ஆட்சிக்கு மீண்டும் வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இதான ரூலே நான் மாத்திடுறேன்.
இப்போ தேர்தலில் நின்று வரணும், ஓகே ஓட்டு நிறைய வாங்கணும், ஓகே இப்போ வாக்காளரோட எண்ணிக்கையை நான் குறைச்சிடுறேன், அப்போ யார் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி பார்த்து அதை நான் பண்ணிடுவேன். பெண்கள் சிறுபான்மை இவங்களுடைய இதுதான் பீகார்ல நடந்தது. ஏன்னா யோசிக்கிறாங்க, பெண்கள் யோசிச்சு கரெக்டா ஓட்டு போடுவாங்க. அது ஆண்களை யோசிக்கலாம் நான் சொல்ல வரல, இருந்தாலும் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப தீவிரமா பண்ணக்கூடிய அளவுங்க இருக்காங்கிறதுக்காக சொல்ல வரேன். நிச்சயமா. அடுத்த கேள்வி திரு இளப்புகழேந்தி அவர்கள் கிட்டதான். சார் வணக்கம். தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை SIR திமுக எதிர்க்கல, அது மட்டும் இல்லாம ஏன் இந்த அவசர கதியில பண்றீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையான கேள்வியா இன்று முதலமைச்சர் அவர்களும் முன் வச்சிருந்தாரு. உங்களுடைய பார்வை. வாக்காளர் பட்டியல், முதல்ல வாக்காளர் பட்டியல் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இப்ப என்ன தேவை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கருத்து கேட்டு இருக்கலாம். அனைத்து கட்சிகளை கேட்டு அதற்கு பிறகு முடிவெடுத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, அறிவிச்சுட்டு SIR திருத்தம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசுறது, இது ஜனநாயகத்திற்கே விரோதமாக இருந்தது. இது ஜனநாயகத்தின் முகத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு பெரிய தீய முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா குறுகிய காலத்தில் திருத்தத்தை அறிவித்த பொழுதே அதனுடைய நோக்கம் புரியுது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காப்போம், ஒன்றிய பாஜக அரசின் வாக்குரிமை வாக்கு திருட்டை முறியடிப்போம் அப்படின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுல வரக்கூடிய டவுட்ஸ், அதுல வரக்கூடிய ஐயம், அதான் காரணம். இப்ப வாக்குரிமை சம்பந்தமாக பீகார் SIR குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, பெண்டிங், நிலுவையில் இருக்கிற இந்த நேரத்துல இப்ப என்ன அவசரமா தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன அவசரம், என்ன அவசியம், அந்த அவசியத்திற்கும் அவசரத்துக்கான ஒரு விளக்கத்தை, காரணத்தை நாம பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். நம்முடைய முதல்வர் அவர்களை மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையில கூட சொன்னாங்க, தேர்தலுக்கு மிக நெருக்கமான நேரத்தில், அதுவும் பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் SIR பணிகளை மேற்கொள்வது நடைமுறையில் சிக்கல், சிரமம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இதை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு நம்முடைய முதல்வர்கள் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதிலும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது தெளிவாக நாம் ஒன்றை இங்க குறிப்பிட விரும்புகிறோம். ஜனநாயகத்திற்கு விரோதமாக மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது நீ பாட்டுக்கும் உன் விருப்பத்திற்கு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது என்பதே தப்பு. அதனாலதான் இப்ப குறிப்பிட்டோம் மிக தெளிவாக, வாக்குரிமை தொடர்பாக இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லா இடங்களிலும் நம்ம எடுத்து வைக்கிறோம். மக்களும் இப்ப விழிப்புணர்வு பெற்று எதிர்க்கிறார்கள் ஒன்றிய அரசை. என்னன்னா, வாக்குரிமை இப்ப பீகார்ல இருக்க வழக்கை பத்தி சொல்லும் போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 326, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 950, அடுத்து வாக்காளர் பதிவு சட்டம், அந்த சட்டம் 1960, இந்த 60 வந்த சட்டம் இந்த 1950, அது 1950 1950 சட்ட பிரிவுகளில் இருக்கக்கூடிய உரிமைகள், கொடுத்திருக்கிற ஜனநாயகத்தில் கொடுத்திருக்கிற அந்த உரிமைகளை அனைத்தையுமே இப்பொழுது இவர்கள் அவசியமாக மீறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக உதாரணமாக இப்ப நீங்க கேள்வி கேட்கும் போதே நிறைய நம்முடைய சகோதரி கூட இங்க எடுத்து சொன்னாங்க. இன்னொன்னு தெளிவாக ராகுல் கேட்கிறார், பீகார்ல ஒரு கேட்கும் பொழுது 65 லட்சம் பேரை நீக்கிறது, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்ட உடனே அதுல 30 லட்சம் பேர் ஓடிட்டாங்கன்னு சொன்னது, அப்புறம் இப்ப 40 லட்சம் பேரை நீக்கிறது உரிமைதான், உண்மைதான் அப்படின்றது ஒப்புக்கொண்டது. இவ்வளவு குழப்பத்தையும் அந்த தேர்தல் ஆணையம் அந்த பீகார்ல SIR மூலமாக அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி செஞ்சுக்கிட்டு காரியங்கள் தமிழ்நாட்டில் இப்ப தமிழ்நாட்டின் உள்ள அவசியமாக நீ வந்ததே எங்களுக்கு ஐயத்தை தருது. தலைவர் வந்து யாருக்கு எதிர்ப்பானது இல்லை, எப்ப செய்யணும் நாம இப்ப கேட்கிறோம் மிக தெளிவாக. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் செய்தால் என்ன, ஒரே நேரத்தில் செய்து இந்த SIR இந்த சீரமைப்பு பணிகளை செய்து தேர்தல்களை நடத்தலாம். அதை விட்டுட்டு
ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாதிரி, ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மாதிரி. ஏன் இப்ப அவசியம் அவசரம் உனக்கு ஏன் வந்ததுன்னா, உங்களுடைய இந்த வாக்குரிமை பறித்தல், வாக்கு திருட்டு என்பதை எல்லா மக்களும் தெரிந்து கொண்டு இன்னைக்கு அதை எதிர்க்கிறாங்க. அதனாலதான் இங்க சொன்ன மாதிரி ஒரு இதுல ராஜு எடுத்து காட்டுறார், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மகளுடைய வயது 124 போட்டு ஒரு அட்ரஸ்ல, மகள் வயது 124, அப்பாவுடைய வயது 48. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரோம், சின்னதாக ஒரு அறை, ஒரு அட்ரஸ், அந்த அறையில ஒரு அட்ரஸ் நம்ம இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. 67 பேர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாருமே காணோம். எப்படி அங்க வாழ்ந்து இருக்க முடியும்? இதையெல்லாம் மட்டுமல்ல, எச்சரிக்கையாக நம்முடைய முதல்வர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம இப்ப புரிஞ்சுக்கிறோம். நீங்க கூட சொன்னீங்க, இப்ப தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்குது இந்த எஸ்ஐஆர் வேலையை ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பிச்ச இந்த உடனேயே பெரம்பலூர் பக்கத்துல ஒரு 2-3 இடங்களில பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 2 குடும்பங்களுக்கு இந்த சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. எது விண்ணப்பிச்சுட்டு ஏன் கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் முற்போக்காளர்களும் எல்லாரும் கேட்கிறாங்க, போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த அலுவலகத்திலேயே. அவங்க எப்ப வந்தாங்க, அவங்களுக்கு பீகார்ல அங்க ஓட்டு இருக்கு, அவர்கள் இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, இங்க எந்த அடிப்படையில் அவங்களை வாக்காளர்களாக நீங்க சேர்க்கறீங்க என்ற எதிர்ப்பை நம்முடைய தோழர்கள் அங்க கொடுத்து அது பெண்டிங்ல இருக்கு மேட்டர். எதுக்கு இதை இங்க சொல்றோம்னா, இப்படிப்பட்ட நிலைகளை நாம கண்டுபிடித்து செய்வதற்குத்தான் எங்களுடைய தலைவர், மிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி வகுப்புகள் எடுக்கணும், எல்லோரும் பணியாற்ற வேண்டும். அரசியலுக்காக அவர் சொல்லல, அவர் வெறும் அரசியல்வாதியாக மட்டும் மற்றவங்கள மாதிரி இப்போ ஒரு முடிவு அப்போ ஒரு முடிவு அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று ஓங்கி கருத்து சொன்னவர். அவருடைய வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தையும் நடத்தினாரு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் அழைச்சு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காரு. காணொலி கூட்டத்தின் மூலமாக நானும் அந்த காணொலி கூட்டத்தில் பங்கேற்றவன். தொகுதி பொறுப்பாளர் முறையில தலைவர் தளபதியினுடைய அற்புதமான அறிவுபூர்வமான சிந்தனை திறன் மிக்க அந்த வாக்கியங்கள், வார்த்தைகள், அவைகளின் மூலமாக மக்களிடம் எடுத்து சொல்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் அவர்கள் நினைக்கின்றார் போல் ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக போய்விட்டது. அதுதான் இது அமைப்பு. சுயாட்சி நிலையில இருக்கிறவர்களுக்கு ஏன் இந்த வேலை? இப்படி செஞ்சுதான் நீ பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றியா? அப்போ ஏற்கனவே குஜராத், பீகார் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய தகவல்களை பார்த்தால், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுதே இப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்களோடு இவர்கள் வட மாநிலங்களில் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்படி சந்திச்சுப்பட்ட இந்த அரசையே கலைச்சிருக்கணும். கலைச்சிட்டு முதல் முறையாக இந்தியா முழுவதும் தேர்தல் வச்சு பார்த்தா இவங்களுடைய கதை தெரியும். அதுதான் எஸ்ஐஆர், தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர், வாக்குரிமை பறிப்பை தடுப்போம், வாக்கு திருட்டை முறியடிப்போம், தளபதி அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பேசலாம். இது உங்களோட முதல் கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். திரு பீர் முகமது, ஒவ்வொரு முறையும் நான் ஏன் ஒரு இந்திய பிரஜை தான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலேயே மக்கள் தள்ளப்படுறாங்க. எனக்கான ப்ரூஃபை நான் தான் கொடுக்கணும் அப்படின்னாலுமே அந்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நானே செக் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல தான் நான் தள்ளப்படுறேன். ஏன் ஒவ்வொரு வாட்டியும் மக்களுக்கு இந்த இன்னல்கள் உண்டாகுது? அதாவது இந்த 75 வருஷம் நம்முடைய குடியரசில், நம்முடைய ஜனநாயகத்தில், இதுக்கு முன்னால அரசோட பொறுப்பு, நீங்க உங்களுடைய ஓட்டுரிமையை உங்களுக்கு கொடுக்கறது, வயது எல்லாருக்கும் ஓட்டுரிமையை கொடுக்கறதுங்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு குடியுரிமையை அவங்க என்னைக்குமே அவங்க பர்வியூல வரல. அதாவது உங்க குடியுரிமையை சோதிப்பது அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கோ வரம்புகளுக்கோ வரவே இல்லை. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தன்னுடைய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பை இங்கே தவறாக பயன்படுத்துகிறது. அதான் இதுல பிரச்சனையா இருக்கு. இதை மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப உச்ச நீதிமன்றத்துல தொடுத்திருக்கிற வழக்குல கூட இதை மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே
பீகார்ல நடந்த இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான வழக்கிலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பை ஒரு அமைச்சகம், ஒன்றிய அமைச்சகம் தவறாக பயன்படுத்துவது, அதனுடைய தன்னாட்சியை அழிப்பது என்பது இங்கே பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு ரொம்ப முக்கியமா இதுல நம்ம என்ன பார்க்கணும், இப்போ வளர்ந்த நாடுகள் சூப்பர் பவர்லாம் சொல்றோம். நம்ம ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் கொண்ட, அதற்கான மக்கள் பலம் கொண்ட, ஒரு 140 கோடி மக்கள் கொண்ட, உலகிலேயே பெரிய மக்கள் தொகை கொண்ட, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மக்களுக்கு அதிகமாக அதிகாரம் அளிப்பதன் மூலமாக தான் அந்த சூப்பர் பவர் ஆக முடியுமே தவிர, மக்களிடம் அதிகாரத்தை பறிப்பதன் மூலம் நீங்க அதிலிருந்து நீங்க பின்னோக்கி செல்வீங்க. அதாவது நீங்கள் மீண்டும் ஒரு மத்திய கால ஒரு கட்டத்துக்கு இந்தியாவை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு ஒன்றியம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையை, அதிகாரத்தை பறிக்கக்கூடிய இந்த செயல்பாடு. அதுபோல மீண்டும் மீண்டும் மக்களை குற்றப்படுத்துவது, கிரிமினலைசிங் லெஜிட்டிமேட் சிட்டிசன்ஸ். அதாவது ஒரு அதிகாரபூர்வமான குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்துவது, ஆமா, உங்களை லெசர் ஹியூமன் ஆக்குவது, ஒரு தீண்டாமையை கடைபிடிப்பது. இதுதான் இது அடிப்படையில் நீங்க ஒரு சமத்துவத்துக்கு எதிரான, சுதந்திரத்துக்கு எதிரான, ஹியூமன் டிக்னிட்டிக்கு எதிரான, மனித கண்ணியத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடைத்தான் இன்னைக்கு ஒன்றியம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்க நீண்ட காலமா அவங்க டீஹியூமனைசேஷனை வேற வேற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வழியா பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இந்த கும்பல்களை வச்சு வன்முறை செய்யறது, அதெல்லாம் ஒரு 10-11 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை வளர்ச்சி, அதாவது அதிகார மையங்களை, தன்னாட்சி பெற்ற அதிகார மையங்களை தங்களுக்கானதாக மாற்றி தங்களுக்கு ஏற்றபடி வளைத்து அதன் மூலமாக அந்த டீஹியூமனைசேஷனை பண்றது, அதாவது மனிதர்களை லெசர் மார்டல்ஸ் ஆக்குவது என்பதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எதிரானது, ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அதே போல மிகப்பெரிய ஆபத்தானதும் கூட. ஆபத்தானதுன்னா இப்படிப்பட்ட பின்னாடி தான் நீங்கள் அந்த வளர்ச்சியில் நீங்கள் பின்னோக்கி செல்வதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்துட்டு இருக்காங்க. ஒரு மேண்டேட் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? ஒரு ஒன்றியத்தில் ஒரு அரசாங்கத்தை மக்கள் உருவாக்குறாங்கன்னா இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம மேண்டேட் கொடுக்குறோம். மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை வாங்கி கொண்டு அதை முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவது, மக்களுக்கு எதிராக அதை ஒரு கூர்த்தீட்ட ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதை அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி, திரும்ப திரும்ப அந்த பொறுப்பை உங்கள் மீது போடுவது. நீங்கள் வாக்காளர் என்பதை, அதாவது நீங்க 2002, 2003, 2004 திருத்தம் நடந்தது. இதுவரைக்கும் ஆமா அந்த டைம்ல நடந்தது இல்லையா? அப்போ பிஎல்ஓ வருவாரு. பிஎல்ஓ என்ன பண்ணுவாரு, அவரே ஃபார்மை கொண்டு உங்க வீட்டில் எல்லா கணக்கையும் எடுத்துட்டு அவர் வீட்டில் ஒரு குடும்ப தலைவர்கிட்ட யாரையாவது கையெழுத்து வாங்கிட்டு அந்த ப்ராசஸே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியா, பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. இன்னைக்கு என்ன, நீங்க ஃபார்மை நிரப்பணும். இதனாலே பீகார்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தா 20% போலி வாக்காளர், அதாவது பிஎல்ஓஸே போக முடியாது. அவங்க ஹியூமன்லி இம்பாசிபிள் எல்லா இடத்துக்கும் போறது. அவங்களே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து அது எரர் ஆன ஃபார்மா இருந்து அதனால 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒரு பிஎல்ஓவால அந்த குறிப்பிட்ட இவங்க கொடுக்கக்கூடிய காலக்கெடு என்பது இது அதாவது ஒரு டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட்டுக்கான வாக்காளர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு, வாக்காளர்களை நீக்குவதற்கென்றே செய்யப்படுகிற ஒரு எக்ஸசைஸா இது. அதனுடைய இன்டென்ஷனே மோசமா இருக்கு. தேர்தல் ஆணையம் என்பது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுவது போல பிஜேபியோடு ஒரு உடன்பாடை செய்து கொண்டு அவர்கள் இது போன்ற மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய, அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு அத்துமீறலில், ஒரு ஜனநாயக விரோத செயலில், அரசியல் சாசன எதிரான ஒரு செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இதில் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும். அதே போல முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியில் சொன்ன மாதிரி மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒரு ஹெல்ப்லைனை வாங்கி இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுங்கிறது முதலமைச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நீங்க இந்த ஹெல்ப்பை வாங்கி எல்லாரும் இந்த சதியை முறியடிக்க வேண்டும். ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நாம வழக்காடுவோம், போராடுவோம், ஜெயிப்போம். இன்னொரு பக்கம்
இந்த ப்ராசஸ்க்கு உள்ளேயே நம்ம என்ன பெஸ்டா செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல இன்றைக்கு மக்களுக்கு எந்த வகையில இத வந்து ஈஸி பண்ணி கொடுக்கலாம், அதாவது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாக முகவர்களுக்கும் பிரத்யேகமான வந்து அவங்களுக்கும் வந்து பயிற்சி கூட்டங்கள் எல்லாம் வந்து நடத்தியிருக்காரு. இதை எப்படி ஃபில் பண்றது, மக்களுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது. அப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் படியே அதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2002 அதுக்கப்புறம் 2005ல வந்து அதை பேஸ் லிஸ்டா வச்சுதான். அப்படி பார்த்தா அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் இல்லைங்கிற மாதிரியா கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஆமா, நீங்க எவ்வளவு முறை உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு மிகுந்த தயக்கத்துடன் அவர்கள் ஆதாரை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழகாக சாந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல அதை கொண்டு வந்துட்டா இவங்களுடைய திருட்டுத்தனத்தை பண்ண முடியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிற ஓட்டு திருட்டு பண்றது, மொத்தமா அரசாங்கத்தையே திருடுறது, அதாவது மொத்தமா மக்கள் தீர்ப்பை திருடக்கூடிய ஒரு இடத்துல அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் அந்த ஆதார உச்ச நீதிமன்றம் பல முறை வலியுறுத்திய பிறகுதான் ஆதாரை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டையை நீங்களே அடையாளம் காணல, இன்னைக்கு அதையே நீங்க ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள். நீங்க கொடுத்ததையே நீங்க இன்னைக்கு ஆவணமா ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற பிரச்சனை என்பது இன்றைக்கு வருகிறது. அப்படின்னா உங்களுடைய நோக்கமே மோசடியானதாக இருக்கிறது என்பதை தான் திரும்ப திரும்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், கேரள முதலமைச்சர் சொல்கிறார், மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சாந்தி மேம், அதே மாதிரி 65 லட்சம் பேரை வந்து பீகார்ல நீக்கினாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம்லாம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப 21 லட்சமா அது வந்து மாறுச்சு. என்ன அடிப்படையில முன்னாடி தூக்குனாங்க, அதுக்கப்புறம் என்ன அடிப்படையில அவங்க சேர்த்தாங்க அப்படிங்கிற அந்த எந்த விவரத்தையும் அவங்க வந்து மக்கள் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா முதல்ல தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதற்காக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்வைக்கும் பொழுது நிறைய வெளிநாட்டவர்கள் உள்ள வந்துட்டாங்க, பங்களாதேஷ் மாதிரியான வெளிநாட்டவர்கள் நிறைய அளவுல இருக்காங்க அப்படின்னு. ஆனா நீக்கின லிஸ்ட்லயும் சரி, சேர்த்த லிஸ்ட்லயும் சரி, அந்த மாதிரியான எந்த நபர்களையும் அவங்க வந்து காமிக்கவே இல்லை ஒரு எக்ஸாம்பிளா. ஏன்னா அத்தனை கேள்விகள், அத்தனை முரண்பாடுகள் முன்வைக்கும் போதும் அவங்க கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்லவே இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மக்கள் பாதிக்கப்பட்டாதான் அந்த ஆராய்ச்சியை செய்யணும், இல்லாட்டி அந்த எக்ஸசைஸே வேஸ்ட்டு. அதுக்கு பருத்தி கொட்டை குடம்ல இருக்கலான்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு சக்கரை நோய் இருக்குது, அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்குற மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க, வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டாங்க, அதான் இது பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சதில்ல இந்த பீகாரில் இருந்த வாக்காளர் மக்களில் 10% பேர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு ஏதாவது சொல்லணும்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒன்று சொன்னாங்க, அது வந்து 0.00 அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஏதோ சொல்லணுமே சொன்னாங்க, ஒரு கேள்விக்காக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக இது வந்து டோட்டலாக அவங்களுக்கான ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து ஹெல்ப்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இது நல்லா எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் இப்போ வந்து இப்போ பூத் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இதை ஒட்டலாம், இந்த ஃபோட்டோ ஒட்ட தேவையில்லை, இல்லை இந்த இடத்துல உறவினர் பேரை எழுதலாம், இல்லை மேலே வந்து உங்கள் பேரை எழுதிட்டு கீழே உறவினர் பேர், இப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன கேரண்டி? அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்லேயே வேரியஸ் கொஷின்ஸ் என்னென்ன வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் வருமோ இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ வந்து அப்படி சொன்னால் தான் புரியும். இல்லாட்டி நீங்கள் இப்படி போகலாம் அப்படி போகலாம் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எங்கள் அப்பா பேர் ஏஆர் ராமநாதன் எழுதலாம், ராமநாதன் ஏஆர்னு எழுதலாம், இப்படி எப்படி வேணா எழுதலாம்னு சொன்னால் பரவாயில்ல. நீ இப்படி தான் எழுதணும். உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல எந்த உறவினர், யார் உறவினர்? அப்போ ஒரு யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, தாத்தா பாட்டி அம்மா அப்பா மட்டும்தான் உறவினர், மற்றவங்களாம் கிடையாது. அப்போ கணவன் மனைவி கூட கிடையாது. அப்போ என்னன்னு தெரியல. அப்போ வேறு இப்போ தாத்தா போடலாமா, பாட்டி போடலாமா, சித்தப்பா போடலாமா என்று ஆயிரக்கணக்கான கேள்வி எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்ல போட்டு அதிகாரப்பூர்வமான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அதை வந்து கட்சிகள் எல்லாம் கேட்கணும். இல்லாட்டி என்னன்னா நீங்களா மனசுல வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று வந்து ஒப்புகைச்சீட்டு எதுக்கு? இந்த ஃபார்மை வாங்கிட்டேன் கொடுத்துட்டேன், அதுக்கு தான். அது பத்தாது. இப்போ நீங்க அந்த ஃபார்ம் கொடுக்குறீங்களா, அதே ஜெராக்ஸ் எடுத்து தான் நம்ம வச்சுக்கணும், நம்மளும் வச்சுக்கணும், அவங்களும் அதை வச்சுக்கணும். இல்லைன்னா நாம வச்சுக்கணும், எல்லா மக்களும் வச்சுக்கணும், வேற வழியே இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த எதா பிரச்சனைனா இந்த தேர்தல் கால அடுத்த தேர்தலாச்சும் நம்ம ஓட்டு போடணும் இல்லையா? அதுக்காக வேண்டி அந்த ஒப்புகை சீட்டு வாங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஃபில் பண்ணதை வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மிக முக்கியமானது வந்துட்டு என்னன்னா, ஒரு 15-20 மாடல்ல எக்ஸாம்பிளோட இப்படின்னா இப்படி பண்ணணும், அப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்புகை சீட்டு ஜெராக்ஸ் பண்ணணும் முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து நிறுத்தணும். இதுக்கு வந்து இப்போ ஏற்கனவே பீகார்ல இது இருக்கு, இது உடனே இப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த ப்ராசஸை நிறுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி உங்களால் நிறுத்த முடியாது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்க
கொடுத்துருக்காங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல, அதையாச்சும் வந்துட்டு சரி பண்ணணும். ஏன்னா அதுல இருக்கிற வேகா இருக்கிறத வந்துட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதை நாங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற ஃபார்ம் தான், இப்போ நம்ம டவுன்லோட்லாம் பண்ணி எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்புறம் காலத்தை வந்து ரொம்ப நீட்டிக்கணும். இந்த 1 மாதம் என்பது போதவே போதாது. ஏன்னா பல்வேறு இடங்களில் இப்போ 6.2 கோடி மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் அந்த தகவலே போய் சேரல. இது ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதே இல்லை. இன்னொன்று வந்து இந்த வாக்காளர் அட்டை இல்லை, ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம இந்த தேர்தலில் ஓட்டு போடலை, அது மட்டும் பிரச்சனை கிடையாது, நீ இந்தியனே இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னா தேர்தலையாச்சும் தள்ளி வைங்க. இப்போ பீகாரில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 65 லட்சம்னு சொன்னாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, அப்புறம் 25 லட்சம் 40 இப்படியே போச்சு. இது எதுக்குமே நமக்கு டைம் இல்லை, நம்ம கோர்ட்டுக்கு போதும் டைம் இல்லை. இப்போ பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நீங்கள் ஃபைனல் இது கொடுத்துருவீங்கன்னா தேர்தலை உடனே அறிவிச்சிருவீங்க. அது இவர் இந்த ஆதார் பற்றி நம்ம நிறைய பேசணும். ஆதார் பற்றி போட்டு கடைசியில் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 13 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வூதியர் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை. எத்தனை பேர் மத்திய அரசு ஊழியராக இருக்காங்க, எத்தனை பேர்கிட்ட அடையாள அட்டை இருக்குது அதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த பழைய எல்ஐசி எப்போ 1987க்கு முன்னாடி, இதெல்லாம் நானே எங்கள் அப்பா எதுக்குப்பா பழைய குப்பையெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், 1987க்கு முன்னாடி இருக்கிற எல்ஐசி இதெல்லாம் முக்கியமாக ஆதார் பற்றியும் கடவுச்சீட்டு பற்றி நான் சொல்கிறேன். கடவுச்சீட்டு எத்தனை பேர் இப்போ வெளிநாடு போகிறாங்க, எத்தனை பேர் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களில் எத்தனை பேர் கடவுச்சீட்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஆதாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். ஆதார் அட்டன் போட வேண்டியதானே, கடவுச்சீட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டேன், அப்போ ஆதார் அட்டன் ஒரு வார்த்தை போட வேண்டியது. ஆதார் அட்டை இருந்தால் காமிக்கலாம், அப்போ ஆதார் அட்டை அவங்க காமிக்க மாட்டாங்க. அதில் என்ன எழுதிருக்கான்னு எனக்கே புரியல. ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் 23/2025-ERS வால்யூம் 1.2 நாள் வந்து 9/9/2025 இணைப்பு 2 வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும். இவ்வளவு பொண்ணா இது என்ன அறிவுரை, எங்க டேட்? 100% மக்களுக்கு இது புரியவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இப்ப இப்ப வந்து எல்லார்கிட்ட இருக்கிறது, இப்ப யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, யார்ட்டையுமே இந்த 1987க்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எல்ஐசி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கடவுச்சீட்டு எல்லாம் கிடையாது. அப்ப எல்லார்ட்டையும் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை தான். அதுவும் நீங்க நோய் பண்ணி நீங்க வந்து அடின்னு அடிச்சு நாங்க எல்லாரும் ஆதார் அட்டை வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அது அந்த ஆதார் அட்டை அந்த அட்டை கிடையாது. அந்த அட்டைக்காக என்னன்னோ ஒரு அறிவுரைகள் யாரோ எங்கேயோ டேட்டு போட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்களா? அப்போ பொதுமக்களுக்கு புரியக்கூடாது, ஏதாவது கோர்ட்டில் வந்து நான் ஆதார் அட்டை பற்றி சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்காக தவிர உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த எண்ணமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மகப்பேறு மருத்துவராக வேற இருக்கேன் நான். இந்த பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டிருக்காங்க. என்னோட பர்த் சர்டிஃபிகேட், அப்பாவோடது, தாத்தாவோடது, இதெல்லாம் எங்கே போகும்? இந்த பிறப்பு சான்றிதழ் என்பது யாருக்கு தேவை? எப்போ பிறப்பு சான்றிதழ் கேட்பாங்க? நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பாலாம் நிறைய பேர் படிக்காதவங்க, அவங்க வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு அந்த பிறப்பு சான்றிதழ் தேவைப்படலை. அவங்க பிறப்பு சான்றிதழே வாங்கலை. அவங்க இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே இறந்தவங்க, பிறப்பு சான்றிதழ் வாங்கன்ற அவசியம் இல்லை. இப்போ பிறப்பு சான்றிதழ் இருக்குது. இப்போ நான் ஒரு மகப்பேறு மருத்துவராக 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெலிவரி பார்த்த கேசஸ்க்கு கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் பேர் மாற்றணும், அப்பாவோட இனிஷியல் மாற்றணும், இந்த மாதிரிலாம் நிறைய வருவாங்க. இப்போ சமீபத்தில் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேர் மாற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் என்பது படிக்கிறவங்க, ஒரு அப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் வேலைக்கு போகிறவங்க அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய பேருக்கு வந்து குளறுபடிகள் இருக்குது. பல இடங்களில் பேர் இல்லாத பிறப்பு சான்றிதழ் இருக்கும், அதை வந்து அவங்க போய் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இது எல்லாமே அப்படிலாம் நீங்கள் ஏமாத்துறீங்களா? அப்போ நீ பங்களாதேஷில் இங்கே வந்து உட்காந்துட்டு நீ பிறப்பு சான்றிதழ் காமிக்க மாட்டேங்கிறியா? இப்படிலாம் சொல்லலாம். அப்படிலாம் சொன்னால் நீங்கள் டைம் கொடுங்க, 2 மாதம் 3 மாதம் கொடுங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளே இவ்வளவு செய்யும்போது இன்னைக்கு வந்து இன்னைக்கு 9ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் எனக்குலாம் வரவே இல்லை, நான் வீட்லயே நாளைக்கு நான் முக்கியமான இடத்துக்கு போனேன், பயமா இருக்கு. ஓகே, போயிட்டா என்ன பண்றதுன்னு 3 முறை வரணும். அப்போ அவங்க அந்த எந்த அட்ரஸ்க்கு வருவாங்க, அதுல என்ன அட்ரஸ் இருக்கோ வாக்காளர்கள் வருவாங்க. நான் வேற வீடு மாத்திருந்தேன்னா எல்லாருமே பரவே வாடகை வீடு தான், வீடு மாத்திட்டே இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நான் போய் உட்காந்துருக்க முடியுமா? 1 மாசம் நான் இவங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த 1 மாசம் வேலைக்கு போகாம உட்காந்துருக்கணும். அந்த 1 மாசம் நான் எந்த வீட்டுல ஏற்கனவே கொடுத்திருக்கேன், 2 பகுதிகளுக்கும் பொருந்தும். ஆமா, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே பொழப்புக்காக ஒரு இடத்துல வந்தவங்க, எல்லாருமே நமக்கே தெரியும் எலெக்ஷன் டயத்துல எல்லாரும் ஊருக்கு போவாங்க. ஏன்னா அவங்கவுங்க அந்த ஊர்ல தான் அவங்க வாக்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன ஊர்ல போய் உட்காந்துருக்க முடியுமா? அப்ப ஊர்ல இருக்கிற நம்ம அம்மா அப்பா கிட்ட, வயசானவங்கள்ட்ட இதோட சீரியஸ்னஸ் சொல்லி நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அவங்க வருவாங்க, வந்தா நீ வாங்கி வைக்கணும், உனக்கும் வாங்கணும் எனக்கும் வாங்கணும் என்று சொல்ல முடியுமா? இது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஆகவே இதை நிறுத்த வேண்டும் அல்லது அதிக காலம் கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்மை வந்துட்டு ரிஃபைன் பண்ணி எந்த விதமான ஆம்பிகுவிட்டி இல்லாம செய்ய வேண்டும், அல்லது தேர்தலே தள்ளி வைங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் தேர்தல் சொன்னீங்கன்னா அதையாச்சும் தள்ளி வைங்க.
பீகார் மாதிரி எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நமக்கு வந்து 1 மந்த் தான் டைம். ஆனா அதுக்கு உரிமை கோரல் அதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு அவங்க யாருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துட்டு அதிகமான டைம் கொடுத்துருவாங்க. ஜனவரி 30 டிசம்பர் 9 ஜனவரி 30 அவங்களுக்கு நிறைய டைம். ஆனா 6.2 கோடி வாக்காளர்கள் வந்து அதை வாங்கி அதை எழுதி கொடுக்கறதுக்கு நமக்கு 1 மாசம் தான் டைம். இது எல்லாமே வந்துட்டு பெரிய முறைகேடாக தான் இருக்குது. மோசடி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்த தயவு செய்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதை எதிர்த்து இதை நிறுத்த வேண்டும் என்ற குரல் மக்கள் மத்தியில் வர வேண்டும். தேர்தல் எளிதாவது இதை பண்ணணும். இல்லை நீங்கள் தேர்தலை தள்ளி வைங்க, இல்லை இதுக்கு நான் நேரத்தை கொடுங்க, இல்லை வந்துட்டு இதை நீங்கள் சரி பண்ணுங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணணும். நீ வந்து தப்பு பண்ண விட்டுட்டு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ சிவப்பு சட்டை போட்டுட்டு பண்ண அதனால இது தப்புன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாமே வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு ஆயிரக்கணக்கான மாதிரிகளுடன் அவர்களுடைய வலைத்தளத்தில் தெளிவாக இதை விளக்க வேண்டும், இதை எளிமைப்படுத்த வேண்டும். அவங்க அனுப்பக்கூடிய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்காவது எல்லா விஷயமும் இல்ல ஏஜென்ட் சொன்னாலும் நான் நம்புற மாதிரி இல்ல வேற வழி இல்ல. ஏன்னா வந்துட்டு ஏஜென்ட் யாருன்னு தெரியாது, அவர் எந்த கட்சி சார்ந்தவர்னு தெரியாது, என்னை பத்தி தெரியும், நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு தெரியும், அதெல்லாம் ஏமாத்திடுவாங்க. ஏஜென்ட்டுக்கு தெரியும் நான் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. எலெக்ஷன் கமிஷனுடைய வலைத்தளத்தில் அது ஆதாரபூர்வமாக வரணும். படிக்க தெரியாதவங்க மத்தவங்கலாம் வேணா வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட சொல்லிக்கலாம். ஆனா எங்களுக்கெல்லாம் படிக்க தெரியல, படிக்க தெரிஞ்சவங்களாச்சும் பார்க்கணும். the election commission should take the responsibility, accountability இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஏஜென்ட் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்லிட்டேன்னா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. வாய்ப்பு ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே, பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். என்னோட அடுத்த கேள்வி திரு இளப்புகழேந்தி அவர்கள் கிட்டதான். இந்த எஸ்ஐஆர் பணிகளை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தானே, பிறகு ஏன் திமுக எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி பிரதான கேள்வியா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரும் இந்த கேள்விக்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ சாந்தி மேம் பேசும்பொழுதும் ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாங்க. அதாவது பிஎல்ஏவா வரக்கூடியவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம், அவங்கள நான் நம்ப போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. மாநில அரசோட ஆட்கள் தானே வரப்போறாங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க, அப்புறம் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை என்பது என்னன்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக அழகாக சொல்லியிருக்காங்க. நாம ஒண்ணு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய பணி, இந்த எஸ்ஐஆர் என்பதுல நடந்துகிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே குழப்பம், அவங்களுக்கே புரியாதது, அவங்களுக்கே ஒரு புதிதானது. விதவிதமான சட்டங்கள், நுணுக்கங்கள், விதிகளை அப்பப்ப சேர்த்து தப்புகளை நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தேர்தல் ஆணையம் தங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்யலான்னும் போது பணியாற்றக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க? பணியாற்றக்கூடியவர்கள் மேல இருந்து வர உத்தரவை அவங்க செய்ய போறாங்க. நீ இதை போய் கொடு, நீ இதை வந்து எடுத்துக்கிட்டு வா, நீ அதை போய் நீக்கு, இதை பாரு அப்படின்னு அவங்க செய்ய போறாங்க. இதுல யாருக்கு கீழே அவர்கள் பணியாற்றுகிறார்களோ, ஒரு உயர் அதிகாரி நல்ல அதிகாரியாக இருக்கின்ற பொழுது, நல்ல அரசாக இருக்கிற பொழுது நல்ல பணிகளும், இந்த அரசே மோசமான பணிகளை செய்யற மாதிரி இருந்தா ஒரு அதிகாரியே வந்து நீ தப்பு பண்ணு, நீ இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லலாம். என்ன செய்ய முடியும்? ஆக அவர்கள் தவறு செய்ததாக கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தவறை செய்ய வைப்பதுதான் பிஜேபி. அதுதான் இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கு. அதனாலதான் நாம வந்து மிக தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன, தகுதியானவர்கள் நீக்கப்பட்டு விடக்கூடாது, தகுதி அற்றவர்கள் சேர்க்கப்பட்டு விடக்கூடாது. இததான் பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏன் அப்படி நம்ம இந்த வார்த்தைகளை சொல்றோம்னா, இதுவரையில் இவர்கள் நடத்திக்கிட்டு வந்திருந்த அந்த தேர்தல் முறைகள் எல்லாம் எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா மாநிலங்களில் வருகிற இந்த பீகார்லயே ஏகப்பட்ட குழப்பங்களும் ஏகப்பட்ட பிரிவினைகளும் மற்றவைகளும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சிறுபான்மையின மக்கள் இருக்கிற இடத்துல எப்படி திடீர்னு எல்லாம் வாக்காளர்கள் ஏன் குறையுதுன்னு அவன் சரியான பதில் சொல்லல. இப்படி அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதாவது குறிப்பாக இன்னும் கூட சொல்லணும்னா, தலித் மக்களின் சொல்லக்கூடியவர்களுடைய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலே உழைத்துக் கொண்டு இருக்கிற உழைப்பாளர்கள் இடத்துலயும் வாக்குகளை வந்து சரியாக பதிவு பண்ணாம அங்க மாட்டியிருக்காங்க. அதெல்லாம் ராகுல்லாம் எடுத்து கீழே வச்சிருக்காங்க. நம்ம முதல்வரும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி உரிய வாக்காளர்களை இவர்கள் சரியாக பண்ணாம இதையெல்லாம் கேள்வி கேட்க வரும்போது நீங்க இன்னொன்னு கேட்கணும், இவங்க மேல நமக்கு சந்தேகம் வருது. இப்போ எத்தனை மாநிலங்கள்ல நல்லா பாருங்க, இவர்கள் தீர்ப்பு என்ன, கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநில
மட்டும் எஸ்ஐஆர் இப்ப ஆரம்பிச்சு இல்லையா? ஏன் அடுத்த வருஷம் தேர்தல் பண்ணக்கூடிய அஸ்ஸாம்ல ஏன் கிடையாது? ஏன் அஸ்ஸாம்ல நீங்க பண்ண மாட்டேன்றீங்க? அங்கேயும் தானே தேர்தல் நடக்குது. இந்த கேள்விகளும் இருக்கு. நாம கேட்பதுல வந்து நியாயமாக சரியான கேள்விகளை கேட்கின்ற போது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இப்ப நம்ம தமிழ்நாடோ கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ 3 மாநிலங்களிலும் தீவிரமாக இவர்கள் இறங்கி செய்வது என்பது மிகப்பெரிய ஐயத்தை உருவாக்குது. இப்ப அவசியம் இல்லைன்னு ஏன் சொன்னோம், அவசரம் எதுக்குன்னு சொன்னோம்னா காலங்கள் இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த நிலையில போய் யாராவது இந்த வேலையை செய்ய முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை இப்போ மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா திருப்பூர், கோவை போன்ற பகுதிகள் வட மாநிலத்தை அதிக அளவுல இருக்கக்கூடிய நகர் கூடிய பகுதி. அங்க இப்ப நடந்திருக்கிறத ஒரு இது அடிக்க பாத்தீங்கன்னா, அந்த படிவத்தை கொடுத்துட்டு ஒரே நாளில் திருப்பி எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்பதான் அதை நாங்க கொள்ளோன்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட இடங்கள்ல இருந்து புகார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எப்படி போய் நீ அப்படி சொன்னா அப்புறம் எதிர்த்து போய் எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆக அப்பாவி மக்களாக இருக்கிறவங்ககிட்ட இப்ப கிராமப்புறத்த மக்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபார்மை கொடுத்தா மாதிரி கொடுக்கறது, அதை வந்து நீ சரி பண்ணியா புல் பண்ணியா போனியா வந்தா எழுத்து சரியில்லை, இது அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எடுக்கிறது. நாம இன்னொன்னு கேட்கிறோம், எல்லாருக்குமே எல்லாரும் தெரிந்த ஒரு உண்மை, எத்தனை முறை நம்ம இந்த நாட்டுல தேர்தல் பார்க்கிறோம். சேர்த்தல் இப்ப 18 வயது, அப்பெல்லாம் 21 வயது. அந்த 18 வயது வந்த முடிந்த உடனே அவர்கள் இனிமேல் வாக்களிக்கிற தகுதி உடையவர்கள் சட்டப்படி, அவங்கள சேர்த்தல். அதே மாதிரி வெளியூர்களுக்கு போவாங்க வருவாங்கன்னா நீக்கல்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கிற வேலைதான். இப்படி நடந்துட்டு இருக்கிற வேலையில எந்த பிரச்சனையும் எப்பொழுதும் வந்ததில்லை. ஆனால் இப்ப எஸ்ஐஆர்னு போட்டு இவ்வளவு பெரிய வேலைகளை இவர்கள் செய்வதற்கு அடிப்படை என்ன காரணம், நோக்கம் என்ன? தயவு செய்து நினைச்சு பாருங்க. இப்போ 60 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த 65 லட்சம் பேருடைய வாக்கை நீ வாங்கிதானே நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்ப தகுதியோ தலைமை இல்லாத தப்பானவர்களுடைய வாக்கு பெற்று பிஜேபியினுடைய பார்லிமெண்ட் ஆட்சி அமைந்திருக்கின்றத அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நீ சரியில்லைன்னா, ஆக இப்படி எல்லா வகையிலும் குளறுபடிகளும் கோளாறுகளும் நிறைந்த வகையில் அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவை சர்வநாசமாக்குவது, ஜனநாயகத்தின் அடிப்படையை வாக்களிக்கும் உரிமை, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அந்த ஜனநாயகத்துல வந்து அந்த வாக்கு போடுற உரிமையில தான் அவனுடைய முழுமையான வெற்றியும் இருக்குது. நிச்சயமா ஜனநாயகத்தின் திருவிழா அப்படின்னு தேர்தலை குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கான மூடு விழாவா அமைஞ்சிருமோ அப்படிங்கிறது தான் பொதுவா இங்க எல்லாருடைய பயமாவும் இருக்கு. அதே மாதிரி திரு பீர் முகமது சார், இறுதியா ஒரு கேள்வி, பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் இங்க மிகப்பெரிய, அதாவது இந்த எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் சுருக்கமா உங்களோட பதில். ஆமா, நவம்பர் 14ஆம் தேதி நமக்கு முடிவுகள் தெரிஞ்சிடும். நிச்சயமா அந்த முடிவுகள் அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் எதிரொலிக்க நிச்சயமா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை தமிழ்நாட்டை பத்தி குறிப்பிடணும். தமிழ்நாடு மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு திராவிட பண்பாட்டு அரசியல் அடித்தளத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நமது முதலமைச்சரே நேரடியாக களமிறங்கி இதில் தவறு நிகழ்ந்து விடக்கூடாது, ஒரு வாக்கு கூட வீண் போகி விடக்கூடாது, இந்த நாட்டுடைய மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது, அவரே நேரடியாக ஒரு வீடியோ செய்தியை கொடுத்து அவர் வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லல, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு ஹெல்ப்லைனையும் கொடுத்து, அதனால மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழ்ச்சி, இந்த மக்களை நாடற்றவர்களாக ஆக்கக்கூடிய இந்த முயற்சி முறியடிக்கப்படும். குறிப்பாக அந்த முறியடிப்பை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்திலும் நடக்கும், களத்திலும் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. பீகார் முடிவு நல்லபடியாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் அது அப்படி ஒருவேளை தவறாக இருந்தாலும் கூட அதை மீறி தமிழ்நாடு நமது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதற்கான களப்பணிகளை தான் இன்றைக்கு முதல்வர் முன்னின்று நடத்துகிறார். அந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் பீகார்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பீகார் அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்குமா?
இல்ல பீகார் அளவுக்கு செய்ய அவர்கள் தமிழ்நாட்டில் நினைக்கிறார்கள், ஆனால் அதை செய்ய விடமாட்டோம். அதற்கு தான் முதலமைச்சரே களமிறங்கி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நிச்சயமா பல்வேறு உங்களுடைய தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் இன்னைக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்திருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.